ஹால்ஸ்டாட் ஆஸ்திரியா நாட்டில் இருக்கிற ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ். டீடோர்ஸின் இன்னொரு பயணம். வாங்க உள்ள போவோம். மலைகளுக்கு நடுவில் சூப்பராக இருக்கிற ஒரு அமைதியான ஏரியின் பக்கத்தில் ஒரு அழகான ஊர் இருக்குங்க. அதுதாங்க ஹால்ஸ்டாட். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்துலேயே அழகான கிராமங்களில் இதுவும் ஒன்றுன்னு. ஆனால் அங்கே டைரெக்டாக போனால் தான் தெரியும். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சேயிங் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் அ ஃபீலிங் கூட. இந்த வில்லேஜ் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து சேர்றதே ஒரு அழகான ஒரு பயணமாக இருக்கும். வளைந்து வளைந்து போகும் பாதை, எங்கே பார்த்தாலும் பசுமை. ஒவ்வொரு டேர்ன்லேயும் ஒரு புது புது சீன் வர மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த வில்லேஜ் கண்ணுக்கு படும் பாருங்கள், அந்த அழகே அழகு தான். இந்த வில்லேஜ் கண்ணுக்கு படுற நேரம் அப்படியே டைமே நின்று போன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு செகண்ட் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் போல் ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அந்த ஏரிக்கரையோட வியூலேருந்து அப்படி பார்க்கும்போது அந்த வில்லேஜோட வியூ ஆஹாஹா, அருமையோ அருமை. இந்த மாதிரி நிறைய வில்லேஜ் நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவிலையும் பார்த்துருப்போம், உலகத்தில் பல இடங்களில் நிறைய வில்லேஜுகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு வில்லேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு கொடுக்கும். ஊரை பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்தம்பித்து நின்னாலுமே உள்ளே நடக்க ஆரம்பிக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு. சின்ன சின்ன பாதைகள், அப்படியே கலர் கலராக இருக்கிற வீடுகள், பால்கனியில் பூத்து குலுங்குற பூக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் மனசுக்கு வரும் பாருங்க. லைஃப் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர் வந்து ரொம்ப பழமையானதுங்க. ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்து சால்ட் மைனிங் நடந்திருக்கு. அந்த டைம்லேருந்தே அங்கே வந்து மக்கள் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அழகுன்னு மாத்திரம் சொல்கிறத விட ஒரு சரித்திரம் வாய்ந்த இடமாகவும் அமைந்திருக்கிறது. அப்படியே ஏரியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரியும். அதாங்க ஹால்ஸ்டாட் பார்க்கும்போது நினைவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ். அதான் உங்கள் மனசில் அப்படியே பழிஞ்சு நிற்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபீலிங் கொடுக்கும். இந்த ஏரி வந்து ஹால்ஸ்டாட்டோட ஒரு சோல் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் ஒரு ஃபீலிங் இருக்கும். சில நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும் போல் நமக்கே ஃபீலிங் தோணும். அதுக்கு மேலே வந்து எதுக்கடா இதுக்கு நடந்து போயிட்டு ஊரெலாம் சுற்றி பார்க்கணும், நம்ம இந்த ஏரிக்கரையிலே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலே ஒரு ஜாலியாக இருக்கிற ஃபீலிங் கொடுக்கும். நமக்கு மட்டும்தான் அப்படி ஃபீலிங் நினச்சேன்னா இங்கே வர எல்லாருக்குமே அதே ஃபீலிங் தான் இருக்கும். ஒரு காஃபி எடுத்துகிட்டு இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்துட்டு ஏரிக்கரையில் உட்காந்துட்டு அப்படியே என்னத்தையோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருக்கிற பல பேரை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ ஹால்ஸ்டாட் ஒரு சாதாரண கிராமம் மட்டும் இல்லைங்க, ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மட்டும் இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு 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 சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீலிங் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது ஆஹா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம செட்டில் ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரி ஒரு இடம். இந்த நேச்சர், இந்த ஹிஸ்ட்ரி, அந்த காம்னஸ் எல்லாம் மிக்ஸாக இருக்கும் அங்கே.
இங்கேருந்து வந்த பிறகு அந்த இடம் மனசுலேருந்து நீங்காத மாதிரியே இருக்கும். அந்த அந்த எண்ணம் மனசில் ஓடிட்டே இருக்கும். இன்னொரு தடவை எப்படா நம்ம வருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடம் இல்லைன்னா இமீடியட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னு போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூடிய விரைவில் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த. அவ்வளோ அருமையான ஒரு இடம். இன்னும் இப்படி நிறைய இடம் பார்க்கணுன்னா டீடூர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.